கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சிமிர்னா சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகின்றார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒருவேளை இன்றைக்கு காது இருக்கிற ஒவ்வொருவருமே இந்த வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் எப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்பொழுது நமக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை, அந்த அழிவில்லாத அந்த கிரீடத்தை நமக்கு தருவார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நாம் மரண பரியந்தம் உண்மையா இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை தருகின்றார். ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களில கடைசி வரையிலும், நம்முடைய உயிர் போகும் வரையிலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். சில நேரங்கள்ல சில காரியத்துல நம்ம உண்மையா இருந்துட்டு வேற காரியத்துல நம்ம உண்மையா இல்லைன்னா ஆண்டவர் ஒருபோதும் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். எல்லா காரியங்களிலும் நம்முடைய உயிர் போகும் வரையிலும் நாம் உண்மையா இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், 26வது வசனத்திலே நாம் இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம், முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய கிரியைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய முடிவு பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தம் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவர் செய்தது போல் அவருடைய கிரியைகளை, அவர் செய்து முடித்த கிரியைகளை நாமும் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருவார். அவர் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் தாமே நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருவாராக. ஆமென்.